ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு 10 செகண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப் ஸ்டோர் இல்லைனா ப்ளே ஸ்டோர் வழியாக ஏஞ்சல் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபரல் கோடு கேட்கும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் கேட்பாங்க, ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேட்பாங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பின்கோடை வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து அலோவ் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நான் ஃபோன்பே கொடுத்துருக்கேன். பேங்க் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ டிக் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா செல்ஃபி கேட்குறாங்க. செல்ஃபி நான் ஃபோட்டோ பிடிச்சி சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ சிக்னேச்சர் போட சொல்கிறாங்க, கையெழுத்து போட்டுடுறேன். மேலே ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரைவேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஐட்ரேட் ப்ரீமியர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 90 days செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் உங்களோட கேட்டகரியை செலக்ட் பண்ணி ஆப்ஷன் அவுட்டுன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ப்ரொசீட் ஈஷாயின் கொடுத்துருங்க. அடுத்து ஆதார் நம்பர் கேட்பாங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். அவ்வளோதான், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா மொபைல் நம்பர் போட்டு கிளைண்ட் ஐடி என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து பின்கோடு என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம்.